ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி திருச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு ஜென்ரல் சயின்ஸ் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த அறிவியல் டாப்பிக்கில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அறிவியல் இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்ட் பை பார்ட்டாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து 10 பார்ட் போட்டோம். இது வந்து 11வது பார்ட்டு. இது வரைக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஜென்ரல் சயின்ஸ் எஸ்ஏ அண்ட் போலீஸ் அப்படின்னு ஒரு தனியாக பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அது கீழே இந்த வீடியோலாம் அப்லோட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், வயிற்றுப்போக்கிற்கு மருந்தாக பயன்படுவது எது? ஸோ வயிற்றுப்போக்கிற்கு மருந்தாக பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மத்து தான் வயிற்றுப்போக்குக்கு மருந்தாக பயன்படுது. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது கேள்வி, வளிமண்டலத்தில் அதிகமாக காணப்படும் வாயு எது? ஸோ வளிமண்டலத்தில் அதிகமாக காணப்படும் வாயு எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தான் வளிமண்டலத்தில் அதிகமாக காணப்படும் வாயு. அடுத்தது பாருங்கள், மூணாவது கேள்வி, டேஸ் எதிர்மின் சுமையுடையது? எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமையுடையது. அதே வந்து புரோட்டான் வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ். ஸோ அடுத்தது பாருங்கள், நாலாவது கேள்வி, ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை டேஸ்? ஸோ ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா மொட்டு விடுதல் தான் ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை. அடுத்தது பாருங்கள், ஐந்தாவது கேள்வி, உலக காடுகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக காடுகள் தினம் வந்து மார்ச் 21 தான் அனுசரிக்கப்படுகிறது. உலக காடுகள் தினம் எப்போது? மார்ச் 21. அடுத்தது பாருங்கள், ஆறாவது கேள்வி, எலிமெண்ட் ஆஃப் தி கெமிஸ்ட்ரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஸோ இதை வந்து எழுதுனது யார்? ஆண்டன் லவாய்சியர். அடுத்தது பாருங்கள், ஏழாவது கேள்வி, குமிழத்தில் உணவை சேமிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் வந்து குமிழத்தில் உணவை சேமிக்கின்றன. அடுத்தது பாருங்கள், எட்டாவது கேள்வி, லத்தீன் மொழியில் ஆரம் என அழைக்கப்படும் தனிமம் எது? ஸோ ஆரம் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வேர்டு. இது என்ன தனிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. நம்ம தங்கத்தை தான் வந்து லத்தீன் மொழியில் ஆரம்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஒன்பதாவது கேள்வி, இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை விண்ணில் செலுத்திய ஆண்டு? ஸோ ஆரியபட்டா வந்து விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1975. அடுத்தது பாருங்கள், பத்தாவது கேள்வி, ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படும் பாலியூரித்தின் மற்றும் பாலிபியூட்டாடையின் ஆகியன டேஸ் எரிபொருட்கள்? இது ரெண்டும் வந்து திண்ம எரிபொருள், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். திண்ம எரிபொருள் என்னென்ன? பாலியூரித்தின் மற்றும் பாலிபியூட்டாடையின். அடுத்தது பாருங்கள், 11வது கேள்வி, மங்கள்யான் விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு? ஸோ மங்கள்யான்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க? செவ்வாய் வாகனம்ங்கிறது தான் மங்கள்யான். ஸோ இது வந்து விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2013. அடுத்தது பாருங்கள், 12வது கேள்வி, பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தம் எது? ஸோ பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியோடிமியம். அடுத்தது பாருங்கள், 13வது கேள்வி, தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் புவியின் டேஸ் முனைகளை நோக்கி இருக்கும்? ஸோ தடையின்றி ஒரு காந்தத்தை வந்து தொங்க விட்டோம்னா அது வந்து புவியின் வட மற்றும் தென் துருவத்தை நோக்கி இருக்கும். வட மற்றும் தென் துருவம். அடுத்தது பாருங்கள், 14வது கேள்வி, சோனார் அமைப்பில் பயன்படுவது டேஸ்? சோனார் அமைப்பில் பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மீயொலி தான் வந்து சோனாரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள், 15வது கேள்வி, பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் எது? ஸோ பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் வந்து நெட்டலைகள் தான் பூகம்பத்தின் போது உருவாகின்றன. அடுத்தது பாருங்கள், 16வது கேள்வி, கண்காணிப்பு அமைப்புகளில் பயன்படுவது? கண்காணிப்பு அமைப்புகளில் வந்து பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராசோனிக் ஒலி. அடுத்து பாருங்கள், 17வது கேள்வி, மனிதனின் குரலானது தொண்டையில் உள்ள டேஸ் எனப்படும் குரல் ஒலிப்பட்டியில் உருவாகிறது? ஸோ இந்த குரல் ஒலிப்பட்டியை வந்து லாரிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 18வது கேள்வி, 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலி டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஸோ 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து மீயொலின்னு சொல்கிறாங்க. மீயொலி. அடுத்தது பாருங்கள், 19வது கேள்வி, கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? கருப்பு தங்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலை தான் வந்து கருப்பு தங்கம்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் 20வது கேள்வி, முதலாக நிலை மின்காட்டியை வடிவமைத்தவர் யார்? நிலை மின்காட்டியை முதலாக வடிவமைத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கில்பர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணி விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.